மச்சான் ப்ரொஃபைல் பிக்சர் மாத்தணும்டா. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குறா. எடுத்துடலாம் மச்சான். மச்சான் எல்லா ஃபோட்டோவும் ஒரே லொகேஷன்ல இருக்குடா. நான் புதுசா போய் எடுக்கலாம்டா. எங்க போய் எடுக்கிறது? எனக்கு ஒரு இடம் தெரியும். எங்கடா? ஏரியா பக்கத்துல தான்டா. ஐயா உங்க ஏரியா ரொம்ப மோசம். இல்லை பக்கத்து ஏரியா வேறையா? யாரும் அடிச்சு கிச்சு கேமரா பிடிக்க போயிட்டானா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பசங்க இருக்காங்க. சரி அப்படின்னா போலாம். மச்சான் இதான லொகேஷன். ஓகே மச்சான். மச்சான் நீ அங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும்டா. மச்சான் ரெடியா? சூப்பரா இருக்கா சீன்டா. மச்சான் பசங்க வெளில இருக்காங்க, ஒரு நிமிஷம் நம்ம பாத்துட்டு வந்துடுறேன்டா. மினிட்ஸ்ல வந்துரும்டா. சரி சீக்கிரம் போயிட்டாங்க மச்சான். பக்கா மச்சான் வந்துடும்டா. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேண்ணா. எங்க காட்டு? நான் காட்டு. நல்லா எடுத்துருக்காங்கல்ல? சரிப்பா. கையெல்லாம் கையரா தம்பி என்னப்பா பண்ற? ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேண்ணா. சரிப்பா, எடுப்பா எடு. நம்ம ஏரியா நல்லா காட்டணும். வடசென்னை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடமாகவே இருக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்னையை உருவாக்குனதே வடசென்னையில தான். ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே வடசென்னை தான் முழுக்க முழுக்க ஸ்டார்ட் ஆனது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் அலோகேஷன் பாக்குறதுல, ஃபெசிலிட்டிஸ்ன்னு பாக்குறதுல வடசென்னை வந்து புறக்கணிக்கப்படுது. மெயினா ஏன் ஏழை மக்கள் ஜாஸ்தியா வாழ்றதுனால தான் ஒரே காரணமாக இருக்குது. இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா மக்கள் மத்தியில ஏழை மக்கள்னா என்னன்னா இல்லீகல் ஆக்குபென்ட்ஸ், குவார்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு கன்செப்ஷன் தான் இருக்குது. தவிர்த்து மக்கள் இவங்க தான் சிட்டி மேக்கர்ஸ், அதாவது சிட்டியை உருவாக்குனவங்க இவங்க தான். இவங்களோட தொழிலால் தான் இன்னைக்கு சிட்டி வளர்ந்து வந்துன்ற கான்செப்ட் இன்னைக்கு இருக்கு.